அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பையும் வெற்றியும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்பதை குறித்து பல்வேறு சமயங்களில் நல்ல பண்புகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாம் அதை தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால், யார் சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. 2 பேரும் சந்தித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் ஒருவர் இன்னொரு நபரை புறக்கணிக்க வேண்டாம். அந்த 2 நபர்களில் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஹைருஹுமா அல்லதி பதஅ பிஸ்ஸலாம். அந்த 2 பேத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய 2 நபரில் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போட்டியிட்டு நபிக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்லிவிடலாம் என்று பல்வேறு சஹாபாக்கள் ஆசைப்பட்டு அதற்கு முயற்சியும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியில் தோல்விதான் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஒரு தடவையாவது நான் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு மறைமுகமாக ஒளிந்திருந்தெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்லிடுவாங்க. ஒரு தடவை கூட வாழ்க்கையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திக் கொண்டு நபியை முந்தி சலாம் சொன்னதாக கிடையாது. அதற்கு முன்னால் நபி முந்திக் கொள்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்வதற்கு முன்பாக என்ன செஞ்சிருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு சலாம் சொல்லிடுவாங்க. சலாம் சொல்வதில் போட்டி போட்டு இருக்கிறார்கள், ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள். அந்த ஆர்வம் நமக்கும் வர வேண்டும். நாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். அடுத்தவர் நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. நாம் உயர்ந்தவன், நான் பெரியவன், எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. தாங்களாகவே முன்வந்து என்ன செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்க. போட்டி போட்டு சொல்லுவாங்க, சலாம் சொல்வார்கள். அப்படி யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் இன்ன அவுலன் நாஸி பில்லாஹி மன் பதஅஹும் பிஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு இடத்திலே வருகிறது, அல்லாஹ்விடத்திலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நாம் பார்க்கிறோம், பல்வேறு சமயங்களில் சஹாபாக்கள் நபியோடு போட்டி போட்டிருக்காங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யதார்த்தமாக அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்நேரத்துக்கு ஏன் வந்திருக்கேன், பள்ளிவாசலுக்கு இந்த நேரத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், தாங்கள் எந்த காரணத்திற்காக வேண்டி வந்தீர்களோ அந்த காரணத்துக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு பல நாட்களாச்சு, பசி, அந்த பசி தாங்க முடியாமல் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. அதே நிலைமை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும். வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து நபி கேட்டாங்க, இந்த நேரத்துக்கு ஏன் பள்ளிக்கு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, பசிதான், இந்த நேரத்துக்கு நான் வந்தேன், வாங்க 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அபூ ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நடுவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரும் போகிறாங்க. அபூ ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அபூ ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்லை. சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் எதுவும் வரவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் போட்டி போட்டு சொல்கிறாங்க, முன்னாடி இவங்க யாரும் சலாம் சொல்லி விடுவாங்களோ என்று என்ன செஞ்சாங்க, இவங்க தான் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறாங்க. முதலாவதாக சலாம் சொல்கிறாங்க, இரண்டாவதாக சலாம் சொல்கிறாங்க, பதில் வரல. மூன்றாவதாக சலாம் சொல்கிறார்கள், அவர்கள் பதில் எதுவும் வரல. சரி திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாங்கிற போகிற நேரத்தில் அபூ ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏம்மா நான் ஃபஸ்ட்டு தடவை சலாம் சொன்ன பதில் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சலாம் சொல்ல? யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்வது நீங்கள், உங்களுடைய சலாம் அந்த துஆவை பெற வேண்டும் என்கிற ஆசையால் நான் என்ன செஞ்சேன், அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையால் நான் மௌனமாக சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி 2 தடவை 3 தடவை எனக்காக வேண்டி சலாம் சொல்லியிருக்கிறீங்க. சலாம் என்பது எவ்வளவு பெரிய துஆ, அதுவும் உங்களுடைய வாயிலிருந்து உங்களுடைய நாவிலிருந்து கிடைக்கக்கூடிய துஆவை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், மெதுவாக சலாம் பதில் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அபூ ஹைசம் இருக்காங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், தண்ணீர் பிடிப்பதற்காக வேண்டி போயிருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே அபூ ஹைசம் ரலியல்லாஹு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்ன செய்கிறாங்க, பேரித்தம்பழங்களை என்ன செய்கிறாங்க, அப்படி கிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு கூடையில் நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு தண்ணி கேட்குறாங்க. குளிர்ந்த நீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சொன்னாங்க, இதுவும் அல்லாஹ்வுடைய அருள், இந்த அருளை அனுபவித்ததற்காக வேண்டியும் நாளை கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும், இதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம், அதற்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு இதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பலான்னு போனப்ப, யா ரசூலல்லாஹ், இருங்க நான் உணவு தயாரித்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மனைவியும் ஆடு அறுத்துன்னு செய்கிறாங்க, அவர்களுக்கு உணவை கொண்டு பரிமாறுறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சாப்பிட்டு பல நாட்களாச்சு, சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அபூ ஹைசம் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விருந்து கொடுத்தீங்கல்ல, ஆகச்சிறந்த மனிதருக்கு நீங்கள் விருந்து கொடுத்துருக்கிறீங்க, இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருக்கிறீர்கள், பசித்தவருக்கு நீங்கள் உணவு கொடுத்திருக்கிறீர்கள், ஆதலால் மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம கவனிக்கணும், நாம் நல்லவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். எத்தனையோ நபர்களுக்கு நாம் விருந்து கொடுக்கலாம், அதிலும் குறிப்பாக சாலிஹீன்கள், முத்தகீன்கள், ஆரிஃபீன்கள், அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்து என்ன செய்யணும், நாம் விருந்து கொடுக்கிற போது நம்முடைய வீடு மிகவும் பரக்கத் பொருந்திய வீடாக பல நன்மைகளை பெறுவதற்கு அது தகுதி உள்ளதாக ஆகிறது. விருந்து கொடுத்தா யாருக்கு வேண்டாலும் விருந்து கொடுக்கலாம்.
யாருக்கு எப்படிப்பட்ட நபருக்கு விருந்து கொடுத்தாலும் சவாப் இருக்கிறது, அதற்கு கூலி இருக்கிறது, அது ஆகச் சிறந்த செயல்தான். அதிலும் குறிப்பாக நல்லடியார்கள் அவர்களுக்கு கொடுக்கிற போது அது இன்னும் கூடுதலான சிறப்பை பெறுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஆக இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபாக்களை விடவும் முந்திக் கொண்டு சலாம் சொல்லியிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் முந்திக் கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, சலாம் சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, சபைகளில் இருப்பாங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த சபைக்கு வந்தாங்கன்னா எழுந்து நின்று என்ன செய்வாங்க, தன்னுடைய மகளுக்கு சலாம் சொல்லி வரவேற்பாங்க. எழுந்து நின்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளை வரவேற்று என்ன செய்வாங்க, நெத்தியில் முற்றமிடுவார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய தந்தைக்கு கையில் முத்தமிடுவார்கள் மரியாதை நிமித்தமாக. இப்படி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸுகள் மகளை பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கு வருகிற போது பெற்றோர்கள் எழுந்து நின்று சலாம் சொல்லி வரவேற்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸ்கள் சொல்லி தருகிறார்கள். எப்படியெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு முஹத்திஸ்கள் சொல்லி தராங்க. நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் எழுந்து நின்று என்ன செய்யணுமா, அவர்களை சலாம் சொல்லி வரவேற்க வேண்டுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபியை சந்திக்க வந்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் எழுந்து நின்று சலாம் சொல்லி வரவேற்று செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு முத்தமிட்டு அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள் என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லித்தராங்க. இப்படி சலாம் சொல்வதால் அவர்கள் சிறந்த மனிதராக ஆகிவிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபருக்கு அல்லாஹு தஆலா மிக பாக்கியங்களை கொடுக்கிறான். அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அவர்கள் மரணித்து விட்டால் அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் முதலாவது நபர், யார் ஒருவர் வீட்டிற்குள் நுழைகிற போது சலாம் சொல்லி கொண்டு நுழைகிறார்களோ, மன் தஹல பைத்தஹு ஃபஸல்லம ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். யார் ஒருவர் வீட்டிற்குள் நுழைகிற போது சலாம் சொல்லி கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று குடும்பத்தினர்களுக்கு யார் சலாம் சொல்லி கொண்டு நுழைகிறாரோ அவருடைய ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் ஒருவேளை வஃபாத்தாகிவிட்டால் அவரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவர் வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு கிளம்புகிறார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாஹ் ரிஸ்கினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அவர் மரணித்தால் அவர் சொர்க்கத்திற்கு போய்விடுவார். 3வதாக சொன்னாங்க, அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதற்காக வேண்டி யார் கிளம்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய ரிஸ்குக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவர் மரணித்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு நுழை வைத்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் வீட்டிற்குள் நுழைகிற போது சலாம் சொன்னால் ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். ரிஸ்கினுடைய நெருக்கடி வராது. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். எனவே நாம் இன்றிலிருந்து நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம், அப்படி போகும்போதெல்லாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக. ஹலாலான ரிஸ்கை தருவானாக. யாரிடத்திலேயும் கையேந்தி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா கண்ணியமாக நமக்கு ரிஸ்கை தருவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் எந்த தேவையும் கேட்டு விடாமல் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.